ஹாய் ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026க்கான வோட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பை எப்படி நம்ம ஆன்லைன் வழியாக டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நம்மளுடைய வோட்டர் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில எப்படி நம்ம ஆன்லைன்ல செக் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது உங்களுக்கு வந்து உங்க வீட தேடி வந்து ஒரு ஸ்லிப் வந்து குடுத்திருப்பாங்க. வாக்காளர் தகவல் சீட்டுன்னு சொல்லிட்டு. அந்த சீட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் வந்து பாருங்க ஆன்லைன்லயும் இருக்கும். ஆனா அந்த சீட்டு மாதிரி ஆன்லைன்ல வந்து இருக்காது. ஆன்லைன்ல இருக்கக்கூடிய சீட்டு வேற, இந்த சீட்டு வேற. ஆனா சீட்டு மட்டும் தான் டிஃபரெண்ட். ஆனா உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சேம் தான். ஓகே, இப்போ ஆன்லைன்ல இருக்கிறத எப்படி நம்ம அந்த ஸ்லிப்பை டவுன்லோட் பண்றது சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸ்லிப்பை டவுன்லோட் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. அந்த எல்லா மெத்தடும் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து பாருங்க, இதுல வந்து ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிருவீங்க. நீங்க வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை மட்டும் பயன்படுத்தி நீங்க வந்து ஸ்லிப்பை டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா, அந்த டைம்ல ஒரே தொகுதியில நீங்க வந்து உங்களுடைய நேமோ சரி, உங்களுடைய ரிலேட்டிவ் நேமோ சரி, ஒரே மாதிரியே இருக்கக்கூடிய பர்சனா ஒரே தொகுதியில இருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து வேற ஒருத்தவங்களுடைய ஸ்லிப்பை மாத்தி டவுன்லோட் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதை எப்படி மாத்தி டவுன்லோட் பண்ணாம நம்ம வந்து சரியா டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படிலாம் டவுன்லோட் பண்ணா சரியா வந்து டவுன்லோட் ஆகும், எப்படிலாம் இன்ஃபர்மேஷனை சரியா வந்து நம்ம செக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஆப் ஓபன் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேல சர்ச் பாக்ஸ்ல நீங்க வந்து ஈஸி நெட் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ECINET. இது போல நீங்க வந்து ஈஸி நெட் சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து வந்துடும். ஈஸி நெட் சொல்லிட்டு இப்போ வந்து இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டேன். இப்போ ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு மொபைலோட ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து இந்த ஆப் வந்து நான் ஓபன் வந்து நான் பண்ண போறேன். இப்போ வந்து பாருங்க, இந்த ஆப் வந்து நமக்கு மொபைலோட ஹோம் ஸ்கிரீன்ல நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஈஸி நெட் சொல்லிட்டு இப்போ இந்த ஆப் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை கிளிக் பண்ணி நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸி நெட் சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி தான் ஓபன் ஆகும். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ்ல இங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ இதுல வந்து பாருங்க, சர்ச் யுவர் நேம் இன் வோட்டர் லிஸ்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் யுவர் நேம் இன் வோட்டர் லிஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க நிறைய மெத்தட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து நம்மளுக்கான அந்த வோட்டர் டீடைல்ஸை செக் பண்றதுக்கு, அந்த ஸ்லிப்புக்கான டீடைல்ஸை செக் பண்றதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு இங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்ப்போம். ஒவ்வொன்றா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, சர்ச் பை வாட்டர் ஐடி எபிக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல என்டர் யுவர் வாட்டர் ஐடி எபிக். இங்க வந்து உங்களுடைய வாட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய அந்த வாட்டர் ஐடிக்கான நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அந்த எபிக் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஓட்டர் ஐடி கார்டில் இருக்கக்கூடிய எபிக் நம்பரை என்டர் பண்ணிட்டு இங்க வந்து பாருங்க சர்ச்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சர்ச் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க சர்ச் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ டைரக்டா வந்து பாருங்க உங்களுடைய அந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். இது வந்து மொபைல்ல இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுடைய அந்த நேமா இருக்கட்டும், உங்களுடைய அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய அந்த ஃபாதர் நேமா இருக்கட்டும், அந்த ரிலேட்டிவ் நேமா இருக்கட்டும், அது வந்து சரியா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த ரிலேட்டிவ் நேம் அப்படின்றது, உங்களுடைய தொகுதி எது, எந்த மாவட்டம், எங்க வந்து உங்களுக்கு அந்த போலிங் ஸ்டேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே டீடைலா கொடுத்துருப்பாங்க. நீங்க எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ்ல இருந்து எல்லாமே சரியா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ மொபைல் ஆப்ல வந்து பாருங்க அந்த ஸ்லிப் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்க வந்து இதை நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா கூட ஷேர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எல்லா டீடைலும் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பாருங்க, சர்ச் பை டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சர்ச் பை டீடைல்ஸ்ல வந்து பாருங்க உங்களுடைய நேம், ரிலேட்டிவ் நேம், அதாவது ஃபாதர் நேம், அது போல வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் கொடுத்துருப்பாங்களா அந்த ஓட்டர் ஐடி கார்டில் இருக்க மாதிரி அந்த நேம், ஃபாதர் நேம் எல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாமே உங்களுடைய ஏஜா இருக்கட்டும், ஸ்டேட்டா இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்டா இருக்கட்டும், தொகுதியா இருக்கட்டும், எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கான அதே டீடைலா நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க சர்ச் பை மொபைல் நம்பர். இப்போ நான் வந்து சர்ச் பை மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிட்டு ஸ்டேட்ல வந்து பாருங்க தமிழ்நாடு அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தமிழ்நாடு தான் எலெக்ஷன் நடக்குது, அதனால தமிழ்நாடு அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க மொபைல் நம்பர்ல இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் இதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு பிறகு சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபி வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த ஓட்டர் ஐடியில் லிங்க் ஆயிருக்கணும். அப்பதான் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அந்த ஓட்டர் ஸ்லிப் அப்படின்றது உங்களால பார்க்க முடியும். இப்போ வந்து பாருங்க அந்த மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபி வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இப்போ மெசேஜஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாருங்க இப்படி வந்து உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து வந்திருக்கும். இப்போ அந்த ஓடிபி வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க நோட் பண்ண ஓடிபியை திரும்ப அந்த ஆப்குள்ளே போயிட்டு இப்போ நீங்க வந்து பாருங்க ஓடிபி அப்படின்ற இடத்துல என்டர் பண்ணணும். இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல வந்து அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்டர் பண்ணிட்டு இப்போ சர்ச் அப்படின்றத கிளிக் பண்றேன்.
இப்போ நீங்க சர்ச் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து பாருங்க சேம் அதே பேஜ் வந்து வந்துடும். அந்த ஓட்டர் ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இங்க வந்து பாருங்க வந்துருச்சு. இப்போ இப்படி தான் வந்திருக்கும். இப்போ இதுல வந்து உங்களுக்கான டீடைல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க இதை வந்து நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து ஷேர் வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்னொரு மெத்தட்லயும் ஸ்லிப் வந்து வியூ பண்ணலாம். இங்க வந்து பாருங்க சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க கடைசியா சர்ச் பை பார் கியூஆர் கோட் இருக்கு. இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க இதுக்கான பர்மிஷன் ஆன் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி வந்து பாருங்க அந்த ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கேனர்ல அந்த ஸ்லிப் கொடுத்துருப்பாங்கல்ல உங்களுக்கு அந்த ஓட்டர் ஸ்லிப், அதுல வந்து கியூஆர் கோட் இருக்கும். அதை நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்லிப் வந்து ஆன்லைன்ல டைரக்டா வந்து காமிக்கும். ஈஸியா வந்து உங்களால பாத்துக்க முடியும். இப்போ வந்து இது போல உங்களுக்கான ஸ்லிப் வந்து நீங்க வியூ பண்ணிட்ட பிறகு இதுல வந்து ஷேர் ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பாருங்க வாட்ஸ்அப் வழியாகவோ அல்லது நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோசியல் மீடியா வழியாக வந்து பாருங்க நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த ஸ்லிப்பை வந்து நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து வாட்ஸ்அப் வழியாக ஷேர் பண்றேன் பாருங்க. இப்போ வாட்ஸ்அப் நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இது போல வந்து பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க வாட்ஸ்அப் வழியாக கூட இந்த ஸ்லிப் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சேம் இப்போ நீங்க வந்து கையில ஆஃப்லைன்ல வாங்கின ஸ்லிப்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் தான் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம வந்து வெப்சைட் வழியாக எப்படி நம்ம டவுன்லோட் பண்ற சொல்லிட்டு பார்ப்போம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த சர்ச் பாக்ஸ்ல என்ன டைப் பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து எலக்ட்ரோரல் சர்ச் சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எலக்ட்ரோரல் சர்ச் சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இப்போ இந்த பேஜ் வந்து வந்துடும். அதாவது டெஸ்க்டாப் சைட்ல இருந்தா இப்போ நார்மல் சைட் வச்சீங்க அப்படின்னா இப்போ நார்மல் சைட்ல உங்களுக்கு இந்த பேஜ் வந்து இப்படி வந்து இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் லிங்கா சர்ச் இன் எலக்டோரல் ரோல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லிங்கா இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க இங்க வந்து ஒரு 3 மெத்தட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 3 மெத்தட் வழியாக நமக்கான அந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க சர்ச் பை எபிக். ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து இதுல 2 மெத்தட் வந்து பார்ப்போம். நம்ம வந்து டீடைல்ஸும் அண்ட் எபிக்கும் பார்ப்போம். இப்போ இதுல வந்து நான் சர்ச் பை எபிக் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்ப்போம். இப்போ இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் லாங்குவேஜ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கான லாங்குவேஜ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க இங்க வந்து நிறைய லாங்குவேஜ் இருக்கு. நம்ம வந்து தமிழ் அப்படினா தமிழை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ தமிழ் செலக்ட் பண்ணிட்ட பிறகு எபிக் டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாருங்க உங்களுடைய எபிக் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியில இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி கார்டோட நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நம்பர் என்டர் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க மாநிலம் வந்து கேட்டிருக்காங்க, ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய மாநிலம் எதுவோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க நம்ம தமிழ்நாடு அப்படின்றதுனால நமக்கான ஸ்டேட் வந்து நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். செலக்ட் வந்து நம்ம பண்ணிப்போம். இப்போ நான் வந்து தமிழ்நாடு வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது தமிழ்நாடு அப்படின்றது இங்க இருக்கு. நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க செலக்ட் பண்ணிட்ட பிறகு இங்க வந்து பாருங்க கேப்சா கோட் கொடுத்திருக்காங்க. இந்த கேப்சா கோட் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா ரீலோட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணும்போது வேற கேப்சா கோட் வரும். இப்போ இதுல வந்திருக்கக்கூடிய கேப்சா கோட் வந்து உங்களுக்கு வந்து சரியா புரியல அப்படின்ற பட்சத்தில் அது வந்து சவுண்ட் ஐகான் கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணும்போது உங்களுடைய கேப்சா கோடோட ஸ்பெல்லிங் வந்து சரியா சொல்லும். அதை நீங்க அந்த பாக்ஸ்ல நீங்க சரியா என்டர் பண்ணிட்டு சர்ச் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சர்ச் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சர்ச் ரிசல்ட் வந்து வந்துடும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுடைய எபிக் நம்பரும் நேமும் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியில இருக்கக்கூடிய உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் அந்த நேம் எல்லாமே சரியா சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அந்த நேம் வந்து சரியா சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஓட்டர் ஐடியோட நம்பர் தான் என்டர் பண்ணிருக்கோம். நேம் அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய நேம் தானா, இப்போ எல்லாமே ஏஜ் சரியா இருக்கா, எல்லா டீடைலுமே வந்து கொடுத்திருப்பாங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த டீடைல் எல்லாமே சரியா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க இப்போ என்னோட டீடைல்ஸ் எல்லாமே சரியா இருக்கு. இப்போ நீங்க வந்து உங்களுடைய எபிக் நம்பர் வச்சு நீங்க தேடுறீங்க அப்படின்னா அந்த ஸ்லிப்ல எதுவும் மிஸ்டேக் எதுவும் அந்த அளவுக்கு வராது. சரியான ஸ்லிப் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். இப்போ இங்க வந்து பாருங்க இப்போ இப்படி வந்து வந்துடும். இது போல ஸ்க்ரோல் பண்ணும்போது கடைசியா வந்து பாருங்க லாஸ்டா வியூ டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. வியூ டீடைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நான் வந்து வியூ டீடைல்ஸ் கிளிக் பண்றேன். வியூ டீடைல்ஸ் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ உங்களுக்கான அந்த ஸ்லிப் வந்து வந்துடும். அதாவது ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வந்து வந்துடும். இதுதான் அந்த ஸ்லிப் ஆன்லைன்ல இப்படி தான் வந்திருக்கும் வெப்சைட்ல. இப்போ உங்களுக்கு கையில ஒரு ஸ்லிப் கொடுத்திருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டோட்டலா எல்லாமே வந்து பாருங்க இதுல வந்து இருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க வாக்காளர் தகவலை அச்சிடவும் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதை நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா டவுன்லோட் ஆயிடும். இந்த ஸ்லிப் வந்து டவுன்லோட் ஆயிடும். நம்ம வந்து ஈஸியா பார்த்துக்க முடியும். இப்போ நீங்க உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசரை விட்டு நீங்க பேக் போயிட்டு நீங்க திரும்ப நீங்க கூகுள் குரோமுக்குள்ள வந்தாலும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அது எப்படி எடுக்கலாம் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பேக் போயிட்டு நீங்க கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணாலும் சரி, அப்படி இருக்கும்போது ஓப்பன் பண்ணாலும் சரி, மேல டாப்ல ரைட் சைடுல 3 டாட் இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இதுல டவுன்லோட்ஸ் சொல்லிட்டு இருக்கும். டவுன்லோட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இங்க வந்து பாருங்க RWL சொல்லிட்டு உங்களுடைய அந்த ஓட்டர் ஐடி நம்பர் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது இப்போ இங்க வந்து பாருங்க உங்களுக்கான அந்த ஓட்டர் ஐடி ஸ்லிப் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஓட்டர் இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இப்போ இதுல வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கலாம். பிரிண்ட் கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த வெப்சைட்ல 2வது மெத்தட் வழியாக எப்படி டவுன்லோட் பண்றது சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து பாருங்க சேம் அதே பேஜுக்குள்ள வந்துடுங்க. இப்போ இதுல வந்து பாருங்க இதுல சர்ச் பை டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இங்க வந்து பாருங்க நிறைய பேருக்கு ஓட்டர் ஐடி நம்பர் அந்த எபிக் நம்பர் இல்லாதவங்க வந்து பாருங்க இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. இதுல வந்து 3 மெத்தட் இருக்கு. சர்ச் பை மொபைல் நம்பர், சர்ச் பை டீடைல்ஸ் சொல்லிட்டு. இப்போ சர்ச் பை டீடைல்ஸ்ல வந்து பாருங்க உங்களுடைய ஸ்டேட்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய ஸ்டேட்டை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செலக்ட் பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து ஸ்டேட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்றாங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுவீங்க. தமிழ் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பர்சனல் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பெயர் இது வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்க மாதிரி நீங்க வந்து என்டர் பண்ணணும். இப்போ அதே மாதிரி வந்து பாருங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு உறவினர் பெயர், ரிலேட்டிவ் நேம்ஸ், அதாவது தந்தை சொல்லிட்டு ஃபாதர் நேம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க ஓட்டர் ஐடியில். அதில் எப்படி இருக்க யார் இருக்காங்களோ அவங்களுடைய பேர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அவங்களுடைய பேர் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க வந்து பாருங்க செலக்ட் பர்த் டீடைல்ஸ் சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. பர்த்டே தேதி, பர்த்டே டேட் வந்து நம்ம என்டர் பண்றது, அதுக்கப்புறம் வயசு என்டர் பண்ணி நமக்கான அந்த ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்றது. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க டேட் எப்படி செலக்ட் பண்ணலாம் பார்த்தா மேல வந்து இயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது இங்க இயர் லிஸ்ட் வரும். உங்களுடைய எந்த இயர்ல பிறந்தீங்களோ அந்த இயரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க மந்த் எப்படி செலக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு ஆரோ இருக்கு. இந்த ஆரோ வந்து நீங்க நகர்த்திட்டே போனீங்களா எந்த மாசத்துல நீங்க பிறந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாசத்தை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாசம் வந்துட்ட பிறகு இங்க வந்து கீழே டேட் இருக்கும். இப்போ எந்த டேட்ல பிறந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து சரியா வந்து செட் ஆயிடும். கன்ஃபியூஷன் இல்லாம இது போல நீங்க வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்க செட் பண்ணிக்கலாம். இது சில பேர் வந்து பாருங்க டேட் ஆஃப் பர்த் இது போல செட் பண்ணாம வயசு இருக்குல்ல வயசை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து பாருங்க செலக்ட் யுவர் ஏஜ்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வயசை நீங்க செலக்ட் பண்ணிட்டு வயது அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஏஜ் வந்து நீங்க சரியான ஏஜை நீங்க செலக்ட் பண்ணாலும் சரி அல்லது தப்பான ஏஜை நீங்க செலக்ட் பண்ணாலும் சரி சம்டைம்ஸ் ஓட்டர் அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தவறாக காமிக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரே தொகுதியில வந்து பாருங்க உங்களுடைய அந்த நேமும் ரிலேட்டிவ் நேமும் ஒரே மாதிரியே வச்சு வேற ஒருத்தவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே ஏஜ்ல. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான ஸ்லிப்பும் மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல நீங்க வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க. நீங்க கன்ஃபியூஷன் ஆகி நீங்க வேற ஒருத்தவங்களுடைய ஸ்லிப்பை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கணும். அதுதான் நான் சொல்றேன். இப்போ நான் வந்து இது போல போடும்போது எனக்கு வந்து இப்போ வந்து மிஸ்டேக் வந்து ஆயிடுச்சு. அதையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது போல வந்து பாருங்க ஏஜ் வந்து என்டர் பண்ணிட்டேன். இப்போ இங்க வந்து பாருங்க பாலினம் செலக்ட் ஜெண்டர் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனா பெண்ணா சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. 3ஆம் பாலினமா இருந்தா கூட அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆன் அப்படின்றத நான் ஆன் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க லொகேஷன் டீடைல் வந்து கேட்டிருக்காங்க. லொகேஷன் டீடைல் சொல்லிட்டு மாவட்டம் எந்த மாவட்டத்தில் நீங்க வந்து இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கான மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து திருவண்ணாமலை அப்படின்றதுனால திருவண்ணாமலை மாவட்டத்தை வந்து நான் செலக்ட் பண்ணிக்க போறேன். ஓகே இப்போ திருவண்ணாமலை செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க சட்டமன்ற தொகுதி. இப்போ உங்களுக்கான அதாவது உங்களுடைய ஏரியாக்கான சட்டமன்ற தொகுதி எதுன்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செங்கம் அப்படின்றதுனால செங்கம் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கான அந்த தொகுதி என்னவோ அந்த தொகுதியை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ வந்து பாருங்க இங்க நிறைய தொகுதி வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. உங்களுடைய தொகுதி வந்து சரியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து பாருங்க கேப்சா கோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கேப்சா கோட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சா கோட் புரிஞ்சா ஓகே, புரியல அப்படின்னா ரீலோட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த லெட்டர்ஸ் புரியல அப்படின்னா அங்கே வந்து சவுண்ட் ஐக்கான் இருக்கு. அதை கிளிக் பண்ணும்போது லெட்டர் சொல்லும். நீங்க பார்த்து கூட நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ இது போல கேப்சாவை என்டர் பண்ணிட்டு பிறகு இங்க வந்து பாருங்க கீழே சர்ச் ஆப்ஷன் இருக்கு. சர்ச் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ சர்ச் கிளிக் பண்ணும்போது இப்போ லோடிங் ஆகி இப்போ இங்க வந்து பாருங்க இங்க டீடைல் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பாருங்க என்னுடைய பேர் வந்து ராஜதுரை தான். இப்போ எங்க அப்பா பேர் வந்து ஏழுமலை சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து பாருங்க இப்போ RWL நம்பர் வந்து தப்பா காமிக்குது. வேற ஒருத்தவங்களுடைய ஐடி வந்து ஓட்டர் ஐடியோட நம்பர் வந்து காமிக்குது. ஆனா பேர் சேமு, எங்க அப்பாவுடைய பேர் சேமு. ஆனா அந்த ஸ்லிப் வந்து பாருங்க மாத்தி காமிச்சிருக்கு. அந்த ஏஜ்ல இருக்கவங்களுடைய ஸ்லிப் வந்து காமிச்சிருக்கு. இப்போ வந்து இதை நீங்க சரியா காமிக்கணும் அப்படின்னா உங்களுடைய டேட்டா பார்த்து என்டர் பண்ணணும். ஏஜ் என்டர் பண்ணி அப்படின்னா வேற ஒருத்தவங்களுடைய ஸ்லிப் வந்து காமிக்கிறது வாய்ப்பு இருக்கு. இப்போ இங்க வந்து பாருங்க நான் வந்து ஸ்க்ரோல் பண்றேன். ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாருங்க இப்போ எனக்கு வந்து மாறி தான் வரும். இப்போ வந்து பாருங்க பேரு எல்லாமே சேமா தான் இருக்கு. அதே பேர்ல இப்போ அந்த மாதிரி பேர் வச்சவங்க எதனா ஒரு ஊர்ல இருப்பாங்க. அந்த தொகுதியில எதனா ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய டீடைல் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கொடுத்துருவாங்க. அவங்களுடைய அந்த இன்ஃபர்மேஷன் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கொடுத்துரும். இதுல வியூ டீடைல் இருக்கு. அதை கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க அவங்களுடைய ஸ்லிப் தான் வந்து வரும். இது வந்து என்னுடைய ஸ்லிப் கிடையாது. இப்போ எனக்கு வந்து பாருங்க எனக்கு வந்து 26 ஏஜ் ஆகுது. இங்க வந்து எனக்கு அவங்களுக்கு வந்து ஏஜ்யே மாத்தி காமிக்குது. இப்போ வேற ஒரு ஏஜ் காமிக்குது. அவங்களுக்கு வேற ஒருத்தவங்களுடைய வந்து காமிக்குது. இது போல நிறைய பேர் வந்து பாருங்க மிஸ்டேக் பண்ணி உங்களுக்கான ஸ்லிப்பை வந்து நீங்க டவுன்லோட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆன்லைன்ல. அதனால இப்போ உங்களுடைய நேமா இருக்கட்டும் ரிலேட்டிவ் நேமா இருக்கட்டும் சேமா இருந்தாலும் சரி மீதி வந்து நீங்க கரெக்டா செக் பண்ண வேண்டியது எபிக் நம்பர் ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து கரெக்டா இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பார்ட் நம்பரா இருக்கட்டும் அந்த போலிங் ஸ்டேஷன் வாக்குச்சாவடி எங்க அமைஞ்சிருக்கு எல்லாமே செக் பண்ணுங்க. அது வந்து உங்களதா இருக்கா உங்க ஏரியால இருக்க சம்மந்தப்பட்டதா இருக்கா உங்களுடைய அட்ரஸ்ல இருக்கா சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. மாறி இருந்தது அப்படின்னா நீங்க வந்து அதை நீங்க டவுன்லோட் பண்ணக்கூடாது. உங்களுடைய அந்த ஸ்லிப்பை தான் சரியா பார்த்து டவுன்லோட் பண்ணணும்.
இப்போ இதுல இந்த டீடைல்ஸ்லயே வந்து பாருங்க, நம்ம இந்த மிஸ்டேக்கை தவிர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து பாருங்க நம்ம டேட் ஆஃப் பர்த்ல தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம தப்பு பண்ணியிருப்போம். இதுல வந்து நம்ம பிறந்த தேதிய குடுக்காம, வயச வந்து குடுத்திருப்போம். வயச குடுக்கும்போது இந்த மிஸ்டேக் வந்து வரும். இப்ப இதுல வந்து பிறந்த தேதி அப்படின்றது வந்து பாருங்க, எல்லாத்தோட வந்து பாருங்க ஒத்து போகாம இருக்கலாம். உங்களுக்கு மட்டும் அந்த டேட்ல நீங்க பிறந்தீங்க அப்படின்னா, சரியான டீடைல் வந்து குடுத்துடும். அதனால பர்த்டே டேட் டோட்டலா எந்த டேட்ல பிறந்தீங்க, எந்த மாசத்துல பிறந்தீங்க, எந்த இயர்ல பிறந்தீங்கன்னு சொல்லிட்டு பர்த்டே தேதி என்டர் பண்ணுங்க. வயச என்டர் பண்ணாம. இப்போ வந்து அது அந்த டேட்ட சரியா பர்த்டே தேதி என்டர் பண்ணிட்டு, இப்போ உங்களுக்கான அந்த கேப்சா கோட மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கேப்சா கோட நீங்க என்டர் பண்ணிட்டு இப்ப நீங்க சர்ச் பண்ணுங்க. இப்போ வந்து பாருங்க உங்களுக்கான அந்த ஸ்லிப்ப வந்து சரியா வந்து காமிக்கும். இப்போ நான் செக் பண்ணேன் எனக்கு. இப்போ அந்த பர்த்டே டேட் அப்படின்றதுனால உங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். அப்படின்ற பட்சத்துல இப்போ வந்து பாருங்க சரியான அந்த வோட்டர் ஐடி கார்டுடைய நம்பர், உங்களுடைய நேம், அந்த ஸ்லிப் எல்லாமே வந்து பாருங்க டோட்டலாவே வந்து சரியா வந்து குடுக்கும். அதனால வந்து பாருங்க ஏஜ் மேக்ஸிமம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்லிப் தானான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ண வேண்டியது அவசியம். அதாவது டீடைல்ஸ் மெத்தட்ல நீங்க பயன்படுத்தி வாட்டர் ஸ்லிப்ப டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஏஜ யூஸ் பண்ணாம டேட் ஆஃப் பர்த்த யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து பாருங்க உங்களுக்கான ஸ்லிப் வந்து சரியா வந்து குடுக்கும். இப்போ வந்து பாருங்க டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய வோட்டர் ஐடில என்ன டேட் ஆஃப் பர்த் குடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கான ஸ்லிப் வந்து சரியா வந்து குடுக்கும். ஓகே, நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவ உங்களுடைய ஸ்லிப் தானான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இங்க டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு. கீழ வந்து இந்த டவுன்லோட் ஆப்ஷன கிளிக் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி எப்பவும் போல மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 டாட்ட நீங்க வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த வோட்டர் ஸ்லிப்ப வந்து வியூ பண்ணிக்க முடியும். ஓகே. இப்போ வந்து பாருங்க டவுன்லோட் பண்ணிட்டேன். மேல டாப்ல ரைட் சைடுல 3 டாட் இருக்கு. இந்த 3 டாட்ட வந்து கிளிக் பண்றேன். இந்த 3 டாட்ட கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல டவுன்லோட்ஸ் இருக்கு. டவுன்லோட்ஸ் கிளிக் பண்றேன். டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணும்போது இங்க வந்து உங்களுடைய அந்த வோட்டர் ஐடியோட நம்பர் இருக்கும். அத கிளிக் பண்ணும்போது இந்த ஸ்லிப் வந்து இங்க வந்து இருக்கும். வோட்டர் இன்ஃபர்மேஷன்கான ஸ்லிப்ப நீங்க வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் இதுல வந்து பாருங்க, இதுல 3வது மெத்தட் வந்து இருக்கு. 3வது மெத்தட பார்ப்போம். அதாவது சர்ச் பை மொபைல் நம்பர். இங்க வந்து உங்களுக்கான ஸ்டேட், உங்களுடைய லாங்குவேஜ்லாம் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கான ஸ்டேட் எது? தமிழ்நாடு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான லாங்குவேஜ் தமிழ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்றாங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்ட பிறகு கேப்சா என்டர் பண்ண சொல்றாங்க. கேப்சா என்டர் பண்ணிட்ட பிறகு அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த வோட்டர் ஸ்லிப் வந்து வந்துரும். நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.